சாதித்தொள்ளாய் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் கோவிந்த ராமானுஜா சரணோ சரணம் பிரபத்தே. ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜாய நமக. அனைவருக்கும் வணக்கம். ஆஞ்சநேயனுக்கு சொல்லின் செல்வன் என்கிற ஒரு பெயர் எவ்வாறு ஏற்பட்டது, யார் அந்த பெயரை ஆஞ்சநேயனுக்கு சூட்டினார்கள் என்பதை பற்றி கம்பனுடைய இராமாயணத்தின் அடிப்படையில் நாம் இங்கே பார்க்க போகிறோம். இராமாயணத்தில் முதலாக ராமனும் அனுமனும் எங்கே சந்தித்து கொள்கிறார்கள், முதலிலே பேசிய வார்த்தை என்ன என்பதை நாம் இப்போது பார்க்கணும். வாலியினாலே துன்புறுத்தப்பட்டு சுக்கிரீவன் ரிஷியமுக மலையில் வந்து மறைந்து வாழக்கூடிய ஒரு நிலை. ஏனென்றால் இந்த ரிஷியமுக மலைக்கு வாலியினாலே வர முடியாது என்கிற ஒரு சாபம் இருப்பதனாலே அங்கே வாலியினுடைய பயம் இல்லாமல் சுக்கிரீவன் தன்னுடைய ஆதரவாளர்களோடு அங்கே வாழுகிறார். அப்போது அவனுக்கு மதியுகியாக மந்திரியாக இருப்பவர் அனுமன் அங்கே இருக்கிறார். இவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே தான் ராவணனாலே சீதை இலங்கைக்கு கவரப்பட்ட நிலையிலே சீதா பிராட்டியை தேடிக்கொண்டு ராமனும் லட்சுமணனும் அந்த ரிஷ்யமுக மலை வழியாக வந்து கொண்டிருக்கிறார். அவர்களை தூரத்திலே பார்த்த சுக்கிரீவனுக்கு இவர்கள் வாலியினாலே அனுப்பப்பட்டு நம்மை ஒழிப்பதற்காக வந்திருக்கிறார்களோ என்ற அச்சம் ஏற்பட்ட நிலையிலே அனுமனை அழைத்து அவர்களை யார் என்று விசாரித்து வர அனுப்புகிறார். அப்படி வந்த அனுமன் ராமலட்சுமணர்களிடம் வந்து நின்று முதலிலே சொல்லக்கூடிய வார்த்தை கவ்வை இன்றாக நுங்கள் வரவு என்றுதான் முதல் வார்த்தையை அனுமன் ராமலட்சுமணரை பார்த்து சொல்லுகிறார். இதனுடைய பொருள் என்று பார்க்கிற போது கவ்வை இன்றாக நுங்கள் வரவு, உங்கள் வரவு துன்பமில்லாத நல்வரவு ஆகட்டும் என்றுதான் அனுமன் ராமனை பார்த்து சொல்லுகிறார். இந்த வார்த்தையை அனுமன் சொல்லுகிற போது ராமன் மிகப்பெரிய துன்பத்திலே இருக்கிறார். சீதா பிராட்டியை பிரிந்து அவள் எங்கே இருக்கிறாள் என்று அறிய முடியாத நிலையில மிகப்பெரிய ஒரு துன்பத்தோடு இருக்கக்கூடிய ராமனை பார்த்து உங்கள் வரவு துன்பமில்லாத நல்வரவு ஆகுக என்று சொன்ன மாத்திரத்திலேயே ராமனுக்கு ஒரு நம்பிக்கை அங்கே பிறக்கிறது. இப்போ ராமனுக்கும் நம்பிக்கை பிறக்கக்கூடிய அளவிலே வார்த்தையை பயன்படுத்தினான் ஆஞ்சநேயன். அந்த ராமனை பார்த்து ஆஞ்சநேயர் கேட்ட பிறகு ராமன் அனுமனை பார்த்து கேட்கிறார், எவ்வழி நீங்கியோய், நீ யார் என்று கேட்கிறார். நீ எங்கே இருந்து வருகிறாய், நீ யார் என்று அவர் முதலாக அனுமனிடத்திலே பேசுகிறார். அப்போது அனுமன் அதற்கு பதில் சொல்லுகிறார், யான் காட்டின் வேந்தற்கு அஞ்சனை வயிற்றில் வந்தோன், வாயுவுக்கும் அஞ்சனைக்கும் மகனாக நான் பிறந்தவன் என்று சொல்லுகிறார். அப்போது ராமன் கேட்கிறான், நீ எங்களிடத்தில் வந்த நோக்கம் என்ன என்று கேட்கிற போது இம்மலை இருந்து வாழும் எரிகதிரி பரிதி செல்வன் செம்மலுக்கு ஏவல் செய்வேன், தேவ நும் வரவு நோக்கி விம்மலுற்று அணையன் ஏவ வினவியே வந்தேன் என்றான். எம்மலைக்கும் குளம்தாழ இசை சுமந்து எழுந்த தோழன் என்று கம்பன் இங்கே வார்த்தையாலே வடிக்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், இம்மலையிலே இந்த ரிஷியமுக மலையிலே வாழும் சூரியனுடைய புத்திரனான சுக்கிரவனுடைய ஏவலாளாக நீங்கள் எதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக நான் உங்களிடத்திலே வந்திருக்கிறேன் என்று சொன்னான். உயர்ந்த புஜங்களை உடைய ஆஞ்சநேயர் என்பதுதான் இதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. அப்படி கேட்கிற போது ராமன் ஆஞ்சநேயனை
பாராட்டுகிறார். ஆஞ்சநேயன் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் எவ்வளவு பொருள்மிக்கதாக, சுவைமிக்கதாக, இனிமையாக இருக்கிறது என்ற நிலையை அனுமதித்த ராமன் சொல்கிறார், மாற்றம் அஃது உரைத்தலோடு வரிசிலை குரிசில் மைந்தன் தேற்றமுற்று இவனின் ஊங்கு செவ்வியோன் இன்மை தேறி ஆற்றலும் நிறைவும் கல்வி அமைதியும் அறிவும் என்னும் வேற்றுமை இவனோடு இல்லையாம் என்று விளம்பலுற்றான். அப்படி ஆஞ்சநேயன் சொன்ன மாத்திரத்திலேயே அந்த அனுமனை பற்றி ராமனுடைய அபிப்பிராயமாக என்ன சொல்கிறார் என்றால், இந்த ஆஞ்சநேயன் கல்வியின் நிறைவினாலே, தான் கற்ற கல்வியினுடைய சிறப்பினாலே ஆற்றல் மிக்கவனாகவும், நிறைவு மிக்கவனாகவும், அமைதியானவனாகவும், அறிவு மிக்கவனாகவும் இருக்கிறான் என்பதிலே மாற்று கருத்தே இல்லை என்று தன்னுடைய தம்பி லட்சுமணனிடத்திலே அனுமனை பற்றி சொல்லுகிறார். இவ்வுலகத்து எங்கும் இங்கு இவன் இசைகள் கூற கல்லாத கலையும் வேத கடலுமே என்னும் காட்சி சொல்லாலே தோன்றிற்று அன்றே யார்கொல் இச்சொல்லின் செல்வன் வில்லார்தோல் இளைய வீர விரிஞ்சனோ விடை வளவனோ என்று சொல்லுகிறார். என்ன சொல்கிறார் என்றால், ஆஞ்சநேயனுடைய அதாவது அனுமனுடைய பேசக்கூடிய அந்த கிரமத்தை பார்த்து அங்கே ராமன் சொல்லுகிறான், இந்த உலகத்திலே இவன் கற்காத கல்வியே இல்லை, இவன் கற்காத வேதமே இல்லை, இவன் அனைத்து கலைகளையும் கற்றிருக்கிறான் என்பது இது ஒரு சாட்சியாக இருக்கிறது. வேதமே ஒரு கடலாக வந்து நிற்பது போல இங்கே அனுமன் நிற்கிறான். இவன் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இனிமையானதாக, அர்த்தமிக்கதாக இருக்கிறது. அதனாலே சொல்லாலே தோன்றிற்று அண்டோ யார்கொல் இச்சொல்லின் செல்வன் என்று இந்த இடத்திலே தான் அனுமனுக்கு ராமன் சொல்லின் செல்வன் என்று பெயரை சூட்டுகிறார். இப்படி சொல்லின் செல்வனாக இருக்கக்கூடிய இவன் விரிஞ்சனோ விடை வளவனோ என்று சொல்லுகிறார். இவன் நான்முகனோ அல்லது காளையை வாகனமாக உடைய சிவனோ இவ்வளவு அற்புதமாக பேசுகிறானே என்று ராமன் தான் அனுமனுக்கு சொல்லின் செல்வன் என்ற ஒரு நாமத்தை சூட்டுகிறார். இதில் இருந்து அவருடைய நாமம் சொல்லின் செல்வன் என்றே விளங்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கும் சிறந்த முறையில சொல்லாற்றல் மிக்கவர்களை சொல்லின் செல்வன் என்று நாம் சொல்லுகிறோம் என்றால் அதற்கு மூல காரணமாக முதன்மையாக இருந்தவர் யார் என்றால் ராமன் தான் ஆஞ்சநேயருக்கு சொல்லின் செல்வன் என்ற ஒரு நாமத்தை அங்கே சூட்டுகிறார். அப்படி ஒரு விஷயத்தை எடுத்து கூறுவதிலே, ஆலோசனை வழங்குவதிலே மிக சிறந்தவராக இருக்கிறார் ஆஞ்சநேயர் என்று ராமன் இங்கே அபிப்பிராயத்தை சொன்னார். அதை உறுதிப்படுத்தினான் அனுமன். சீதையை தேடி நாலாபுரம் வானர சேனைகள் சென்றிருந்தாலும் கூட சீதையை கண்டது அனுமன் தான் கண்டான் இலங்கையிலே. அப்படி இலங்கையிலே சீதாபிராட்டியை கண்ட அனுமன் அங்கே இருந்து புறப்பட்டு ராமனிடத்திலே வருகிற போது ராமன் ஆஞ்சநேயனோட வரவை மிக ஆர்வமாக எதிர்நோக்கி இருக்கிறார். ஏன்னா அனுமன் தான் சீதாபிராட்டியை கண்டு வருவார் என்ற ஒரு நம்பிக்கை ராமனிடத்திலே எப்போதும் உண்டு. அவ்வளவு ஒரு எதிர்பார்ப்பிலே இருக்கக்கூடிய அந்த ராமனிடத்திலே சீதையை கண்ட செய்தியை அனுமன் அற்புதமாக சொல்லினார். அதை இங்கே கம்பன் நமக்கு சொல்லாலே எடுத்தாளுகிறார். ராமனை பார்த்த அனுமன் சீதையை பார்த்த செய்தியை சொல்லுகிறார். அந்த பாசுரத்திலே கண்டனன் தொடங்குகிற போதே ராமனுக்கு அனுமன் சொல்லக்கூடிய செய்தி கண்டனன், பார்த்து விட்டேன் என்று சொல்லுகிற போதே ராமனுக்கு நிம்மதி ஏற்படுகிறது. கண்டனன், சீதையை நான் கண்டனன். எப்படி பார்த்தேன்? கற்பினுக்கு அணியை, கற்பு நெறியோடு கற்பு தவறாத நிலையில் இருக்கக்கூடிய, கற்புக்கே அணிகலனாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டியை கண்டேன். கண்டனன் கற்பினுக்கு அணியை என்று சொல்லுகிறார். அப்போ சீதா பிராட்டியை பார்த்து விட்டேன் என்று சொல்லுகிறார். கற்பு நெறி தவறாமல் கற்புக்கே அணிகலனாக இருக்கிறாள் என்பதையும் இங்கே தெரிவித்து விட்டார். மூன்றாவதாக ஒரு சந்தேகம் வந்துருமா, அனுமன் பார்த்தானா இல்லை யாரிடத்திலே கேட்டு வந்தானா என்று சந்தேகம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக
என்ன சொல்கிறார்? கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால், என் கண்களாலே நானே பார்த்தேன் என்ற அந்த வார்த்தை அமைப்பை அமைக்கிறார். அதாவது கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் நானே கண்டுவிட்டேன். எங்கே பார்த்தேன்? தென்திரை அலைகடல் இலங்கை தென்னகர். இந்த அலைவீச கடலுக்கு அப்பால் தென்புறத்திலே இருக்கக்கூடிய இலங்கை நகரத்திலே கண்டேன் என்று சொல்லுகிறார். அப்போது நாம் ஒரு செய்தியை சொல்ல வருகிற போது கேட்பவர் என்ன ஆர்வத்தில் இருப்பாரோ அந்த ஆர்வத்தை சற்றும் குறைக்காத அளவில் செய்தியை சிறப்பாக சேர்த்த ஒரு சொல்லின் செல்வனாக இங்க அனுமன் நமக்கு காட்சி அளிக்கிறார். அதான் சொல்லுகிறார், கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் தென்திரை அலைகடல் இலங்கை தென்னகர். இது செய்தி. இந்த செய்தியின் மூலமாக ராமனுக்கு அவர் நம்பிக்கை ஊட்டி துயரத்தை போக்கி கொடுக்கிறார் என்பதை இதே பாசனத்தில் சொல்லுகிறார். அண்ட நாயக, உலகத்துக்கெல்லாம் நாயகனாக இருக்கக்கூடிய ராமனே, அண்ட நாயக, இனி துரத்தி, இனி நீ துறந்து விட வேண்டும். எதையெல்லாம் துறந்து விட வேண்டும்? ஐயமும் பண்டு உள துயரமும் என்று சொல்லுகிறார். ஐயமும், சீதா பிராட்டி உயிரோடு இருக்கிறாளோ இல்லையோ, கற்போடு இருக்கிறாளோ இல்லையோ, இனி நாம் சீதா பிராட்டியை பார்ப்போமோ பார்க்க மாட்டோமோ என்று உன்னிடத்திலே இருந்த அந்த ஐயத்தை நீ விட்டுவிட வேண்டும். அதனால்தான் சொல்றாரு, அண்டர் நாயக இனி துரத்தி ஐயமும், அதற்கு மேலே பண்டு உள துயரமும். இதற்கு நான் இந்த செய்தியை சொல்வதற்கு முன்னே உங்களிடத்திலே இருந்த துயரங்கள் அனைத்தையும் நீ துறந்து விட வேண்டும். ஆக கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் தென்திரை அலைகடல் இலங்கை தென்னகர் என்று சீதா பிராட்டியை கற்பினுக்கு அணியாக கண்டுவிட்டேன் என் கண்களாலே என்ற செய்தியை சொல்லி ராமனிடத்தில் இருக்கக்கூடிய ஐயத்தையும் துயரத்தையும் விட்டுவிட வேண்டும் என்ற தன்னம்பிக்கையும் ஒரு சேர 4 வரிகளிலே சுருக்கமாக சொல்லி முடித்தான் அனுமன். அதனாலேதான் ராமன் கணித்த பிரகாரம் அனுமன் சொல்லின் செல்வன் என்ற பட்டத்திற்கு தகுதியுள்ளவனாக இருக்கிறான் என்பதற்கு சுந்தரகாண்டத்திலே பார்க்கக்கூடிய இந்த ஒரு பாசுரமே சாட்சியாக இருக்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.